ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விட்டு எல்லாமே கண்டினியூ பண்ணுவோம். ஏஜஸ் கொஸ்டின்ஸ் அப்படியே. தந்தை மற்றும் மகனின் வயதுகள் விகிதம் 3:1 என உள்ளது. 20 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் 2:1 என மாறுகிறது. எனில் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கிறேன். இப்போ தந்தை மற்றும் மகன், ஃபாதர் சன், ஓகேங்களா? இவனோட வயது விகிதம் என்ன சொல்றாங்க? இது வந்து தற்போதைய வயது விகிதமா இல்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? எதுவுமே இப்போ எதுவுமே கொடுக்கலன்னா தற்போதைய வயது விகிதம் தான் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். 20 வருடங்களுக்கு முன்பா பின்பு. ஸோ அப்போ பிளஸ் 20 இயர்ஸ் கழிச்சு எவ்வளவு வயது விகிதம்? 2:1 என மாறுகிறது. ஏனெனில் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ சிம்பிளா ஒரு விஷயம், இது வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே தற்போதையதுன்னா 0. ஷார்ட்கட் நான் சொல்றேன், புரியலன்னா நான் வந்து ஈக்குவேஷன் போறேன். இப்போ தற்போதையதுன்னா எப்பவுமே 0. இப்போ கரண்டா இருக்கிறது 0. பாஸ்டுக்கு போறீங்கன்னா மைனஸ், பிரசன்ட்டுக்கு ஃபியூச்சருக்கு போறீங்கன்னா பிளஸ். இப்போ ஃபியூச்சர்ல தானே இவங்க சொல்றாங்க, ஃபியூச்சர்ல 20 வருஷம் கழிச்சு தானே சொல்றாங்க. ஸோ அப்போ பிளஸ் 20 இயர்ஸ் கழிச்சு 2:1 ஆகுது. ஓகேவா? இப்போ எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபாதர் சன்னுக்கு நடுவுல எவ்வளவு வயசு இந்த வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. இந்த 1 கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணும். கிராஸ் மல்டிப்ளை. அந்த 2 கொண்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது என்னவா மாறும்? இன்டூ 2 இது. ஸோ அப்போ 4 மாறும். கரெக்டா? அதே மாதிரி இங்க இன்டூ 2 2 மாறும். இங்க 1 தான். இங்க 1 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே தானே இருக்கும். இது 3 தான் இருக்கும். இது இன்டூ 1 பண்ணும்போது 1 தான் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த சேஞ்சை நல்லா நோட் பண்ணீங்க. 3 என்னவா மாறி இருக்கு? 1 என்னவா மாறி இருக்கு? அப்போ ரெண்டுமே ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டா? 3 4 ஆயிருக்கு, 1 2 ஆயிருக்கு. அந்த 1 தான் இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இப்போ 0 இருந்து 20 எத்தனை வருஷம்? 0 இருந்து 20 எத்தனை வருஷம்? 20 வருஷம் இல்லையா? அந்த 20 வருஷத்தை தான் இந்த 1 சொல்லுது. புரியுதுங்களா? இந்த 1 பாயிண்ட்ன்றது 20 வருஷம். 20. இப்போ சப்போஸ் நான் மைனஸ் இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கு. நான் சொல்றது வேற ப்ராப்ளம் எடுத்து சொல்றேன். இப்போ 1 வந்து இந்த 1 பாயிண்ட் 20 இயர்ஸ் நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது. இப்போ 0 தானே தற்போதைய வயது, 0ல இருக்கிறதா தற்போதைய வயது. ஸோ அப்போ 0ல என்ன இருக்கு? 3 1 இருக்கு. ஸோ 1 வந்து 20 இயர்ஸ். அப்போ மகனுடைய வயது எவ்வளோ? 20 இயர்ஸ். அப்போ ஃபாதரோட இயர் 60. சூப்பர், அவ்வளவுதான் முடிஞ்சு. தந்தை மற்றும் மகனின் வயது 60. புரிஞ்சுதுங்களா? எப்பவுமே வந்து ஃபாதர் சன்னுக்குள்ள டிஃபரன்ஸ், அதே மாதிரி ஃபாதர் சன்னுக்குள்ள டிஃபரன்ஸ், அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்க உள்ள 1 எடுத்துட்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணணும், அங்க உள்ள 2 எடுத்துட்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணணும். இதான் இதுல ஷார்ட். அப்படியே கொஸ்டின் பார்த்தோம்னா 3 மடங்கு வந்துட்டு தந்தையோட வயது, 1 மடங்கு வந்துட்டு பையனோட வயது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா 20 60 அப்படியே ரிவர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 1% வந்து 1 பங்கு வந்துட்டு 20 ஆயிடுச்சு. அப்படி கூட போடலாம், அப்படி கூட இருக்கு. இப்போ ரெண்டாவது பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ட் இருக்கு, 1 இருக்கு, 2:1 வரும். அப்போ வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50:30 5:3 வரும். 5:3. ஓகேங்களா? அது ஒரு நாலாவது சொல்றோம். அந்த 3க்கு அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு இது வந்து 20 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 60, 1 நம்ம 20 எடுத்துக்கும் போது 1ன்றது 20 இருக்கு. அப்போ அது பொசிஷனை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இல்லவா? இது ஆப்ஷன் ஈஸியா இருக்கு. அதனால நீங்க எதெல்லாம் சொல்றீங்க, ஆப்ஷன் ஈஸியா இருக்குன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆப்ஷன்லயே வந்து 2 3:1 வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். இது வந்து ஸ்டாண்டர்டா எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும்.
சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அடுத்தது லாஸ்ட் இப்போ ரமேஷா 3 இன்ஸ்டான்ஸ் 3:3. 3 5. அப்புறம் வந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு 4:5 நாள். இப்போ 0வா? ஆமா 0 +7 7 ஆண்டுகளுக்கு பிறகு. பிளஸ் 7 போட்டேன். இங்க வந்துட்டு 4:5 போட்டேன். 4:5 ஆமா டிஃபரன்ஸ் பார்த்தேன். சோ 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் மேல பார்க்கும்போது வந்து 2 வருது. சோ கீழ பார்க்கும்போது 1 வருது. சோ இந்த 1 அங்க மல்டிப்ளை பண்ணுங்க. வச்சு நம்ம பெருக்கும்போது வந்துட்டு அப்ப இது வந்து 6 ஆகுமா? சாரி இது 3 தான் இருக்கும். அது 3 தான் இருக்கும். அந்த பக்கம் 5 தான் இருக்கும். 5 தான் இருக்கும். இந்த பக்கம் 8 வரும், இந்த பக்கம் 10 வரும். 8 10 வந்துருச்சு. 10 சூப்பர். ஓகேங்களா? இது என்னவா மாறி இருக்கு? இது வந்து 3ன்றது 8 மாறி இருக்கு. 5 +5வா? ஆமா அங்க 5ன்றது 10 மாறி இருக்கு. +5 அந்த +5ன்றது போட்டுக்கலாமா? ஆஹா இந்த +5ன்றது இங்க இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணனும். 0 வந்து 7 இருக்குன்னா 7 இயர்ஸ் இல்ல. 7 இயர்ஸ். சோ அப்ப அந்த 5 தான் வந்து 7 இயர்ஸ். 5 தான் வந்து 7 இயர்ஸ். ஓகே. என்ன கேக்குறாங்க அப்போ? தற்போதைய வயது கேக்குறாங்க. யாரோட? ரமேஷோட தற்போதைய. ரமேஷோட தற்போதைய வயது என்னது? 5 தானே. சோ அப்ப 5ன்றது என்னது? 7 இயர்ஸ். ஓகேவா? எல்லாம் புரியுது. கடைசி ஸ்டெப் மட்டும் அங்க வந்து சார் எல்லாரும் போட்டேன் சார். இப்போ வந்து டிஃபரன்ஸ் கூட பார்த்தாச்சு. இப்போ 3க்கும் 8க்கும் 5 5க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் 5ன்றது வரை தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 0ல இருந்து 7க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்க்கறோம். அதையும் கம்பேர் அப்போ அது வந்து 7 வருது. அப்போ இந்த பக்கம் என்ன வருதோ அதுதான் இந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த பக்கம் என்ன இருக்குதோ அது அப்படி போட்டு இந்த சைடு என்ன வருதோ அதை போடுறோம். அப்போ 5 தான் 7 தான் மேல இருக்கிற 5 தான் ரமேஷோட வயசுன்னு கேட்குறாங்க. அப்போ அது வந்துட்டு 7 கொடுத்துரும். இப்போ ரமேஷோடைய இப்போ ராமோட வயசு கேட்டிருந்தானா? ராமோட வயசு கேட்டிருந்தாங்க. இந்த பக்கம் 3 பார்ட் இல்ல. சோ அப்ப நான் 3 பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் 5 வந்து 7 னா 1 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 1 வந்து 7/5 ஆயிடும். அப்ப 3ன்றது 3 × 7/5. ஓகேங்களா? சோ அப்ப 21/5 வரும் அவருடைய ஏஜ். இது வந்து ராம் கேட்டாங்கன்னா இது வந்து ரமேஷ். அப்போ இந்த பக்கம் என்ன டிஃபரன்ஸ் வருதோ இந்த சைடு 0 7 போட்டு அதை எடுத்து அந்த சைடு தான் போடணும். இப்போ சராசரினாலே நீங்க எடுத்துக்கலாம். 4 5 6ன்றாங்கல்ல. சராசரினா நீங்க ரேஷியோக்கே சராசரி எடுக்கலாம். ஓகேவா? தப்பு இல்ல. சோ அப்ப 4 + 5 + 6 கூட சராசரி டிவைட் மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போடுங்க சராசரி. சோ அப்ப 5 வரும். இப்போ அந்த 5 தான் என்ன சொல்றாங்க? 25 25 இயர்ஸ். அப்போ 1 வந்துட்டு 5 வருஷம். நமக்கு தேவை என்னது? 6 வயசுக்கு 6 இருக்கிறதுக்கான 6ன்றது ஓகேவா? Father is aged. ஃபாதர் சுனில் தானே. என்ன ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. சுனில் ஃபாதர் வெச்சுட்டாங்க. சரி ஓகே. எனக்கு புரியுது போடு. ஃபர்ஸ்ட் சுனில் போட்டு ஃபாதர். சுனில் போட்டு ஃபாதரா? எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். வரும். இது மட்டும் ஆன்சர் போடு. சுனில் ஃபாதர். ஃபாதர் ஓகே. சோ சுனிலோட வயசு 28 ன்னு வச்சுக்கலாம். சுனிலோட வயசு 28 ன்னு வச்சுக்கலாம். ஏன் வச்சுக்கிறீங்க? இப்போ கேள்வி கேட்கறாங்க. விஷயம் வந்து அவங்க எதுவுமே கேட்கறாங்க. அதாவது வயது தான் இருக்கும். 3 மடங்கு கழிச்சு 8 ஃபாதர் இஸ் 3 டைம்ஸ் மோர் தென் சன். 3 அதாவது அப்பாவோட வயசு 3 மடங்கு இருக்கு பையனோடன்றாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே அது? ஸோ அப்போ சுனில் வந்து 1 பங்கா இருந்துச்சுன்னா ஃபாதர் வந்து 3 பங்கா இருக்கும். கரெக்ட் தானே? 1:3 இருக்கும். 1:3. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பனா இது தற்போதைய வயதுன்னு எடுத்துக்க வேண்டியதான். தற்போதைய வயது 8 ஆண்டுகளுக்கு பிறகு அப்ப சுனிலோட வயது என்ன சொல்றாங்க? சுனில் வயது கூட 2.5 மடங்கு இருக்குன்றாங்க. ஸோ அப்ப சுனிலோட வயது 1 இருந்துச்சுன்னா ஃபாதரோட வயசு என்னவா இருக்கும்? 2.5 மடங்கு. இது நம்ம மாத்தி எழுதலாம். இந்த 2.5 இப்படி எழுதாம 2.5 எப்படி எழுதலாம்? 5/2 தானே 2ன்றது. 5ல 2 பாதில 2.5. ஸோ அப்போ இது 5ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். கரெக்டா?
இதை வந்து 5ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். 2.5 மடங்கு இருக்கும். ஸோ இதை விட 2.5 மடங்கு இது. புரியுதா? நம்ம இது 1 2.5 வைக்கிறதுக்கு பதிலாக 2 5ன்னு வச்சுக்கலான்ற. ஏன்னா இது 5/2, அதுதான் 2.5. கரெக்ட் தானே? ஸோ அப்போ இது 2 இருந்துச்சுன்னா இது 5 இருக்கும். ஏன்னா 2ஓட 2.5 மடங்கு 2ஓட 2 மடங்கு 4, அரை மடங்கு 1, 5. இப்போ 8 வருஷம் கழிச்சு மேலும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா +16 வந்துடும் இல்லையா? 0ல இருந்து ஆட் பண்ணீங்கன்னா +16. கரெக்டா? அப்போ ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. கரெக்டா? ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வச்சு நம்ம சுனிலோட ஏஜ் ஃபாதரோட ஏஜ் கண்டுபிடிப்போம், அப்புறமா ரேஷியோ போடுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னது? வழக்கம் போல இதுக்குள்ள வித்தியாசம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை. இப்போ 3 9 இங்க 2 இல்லையே, 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்ல. இதை வந்து அங்க பண்ற மாதிரி இதை இங்க பண்ணணும் இல்லையா? இப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்ப இங்க என்ன வரும்? 10. அந்த டிஃபரன்ஸ் சேமா வச்சுக்கிறதுக்காக தான் பண்றோம். ஸோ 1. இந்த 1ன்றது எத்தனை வருஷம்? இப்போ கரண்ட் இயர்ஸ் கண்டுபிடிங்க. இதை வச்சு இந்த 1ன்றது 8 வச்சு கரண்ட் இயர்ஸ் எவ்வளோ? 3. சுனிலோட கரண்ட் இயர் எவ்வளோ? அப்போ 8 வயசு. ஃபாதரோடைய கரண்ட் இயர் சாரி 24. 8 3 இல்ல, 1 8னா 3 பாட்டு எவ்வளோ? அதே மாதிரி அங்க 9 8. ஓகேவா? இப்போ சுனிலோட வயசு 16 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும்? 16 வருஷம் கழிச்சு இங்க 40 போடுங்க. அதே மாதிரி ஃபாதரோட இயர்ஸ் 16 வருஷம் கழிச்சு 88. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4ஆல் அடிக்கலாம். 10 22 திரும்ப 5 11. ஸோ அப்போ எவ்வளோ இவங்களோட ரேஷியோ ஏஜ்? ஓகேவா? ஒரு விஷயம் சொல்றாங்க. மேன் இஸ் 24 years older than his son. அப்பா வந்து ஃபாதர் வந்து பையன் வயசு விட 24 வயசு ஜாஸ்தின்றாங்க. அப்போ F = +S. ஓகே தானே? இது சன்னோட வயசு, இது ஃபாதரோட வயசு. ஃபாதரோட வயசு ஜாஸ்தி. எவ்வளவு ஜாஸ்தி? 24 வயசு ஜாஸ்தி பையன் வயசு விட. பையன் வயசு என்னது? S. ஓகே. இப்போ அடுத்த ஸ்டேட்மென்ட் போ. 2 வருஷம் கழிச்சு 2 இயர்ஸா இருக்கும். 2 வருஷம் கழிச்சு சொல்றாங்க. அப்பவே நீங்க என்ன பண்ணிரணும்னா இது F+2 ன்னு போட்டுறணும். S+2 ன்னு போட்டுறணும். ஓகேங்களா? இப்போ அந்த அடுத்த ஸ்டேட்மென்ட் கேக்குது. His age will be twice the age of his son. அப்ப அப்பாவோட வயசு 2 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும்ன்றாங்க? double the age of his sonன்றாங்க. அப்போ 2 times the age of his son. அப்ப கரெக்டா வந்துச்சா? ஃபாதரோட வயசு 2 வருஷம் கழிச்சு F+2, பையன் வயசு 2 வருஷம் கழிச்சு S+2. இந்த S+2 ஓட டபுள் தான் இருக்கும்ன்றாங்க. அப்பனா S+2 × 2 தான்றது ஃபாதரோட ஏஜ். புரியுதா? இப்போ F+2 நான் எடுத்துங்க. F+2 = 2 × S 2S 2 × 2 4. ஓகேவா? அதே மாதிரி இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. F = 24 + S இருக்கா? அது எத்தனை வந்து இந்த F பலா போகுது. என்ன வரும்? 24 + S. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அப்படியே +2 = 2S + 4. அப்படியே எழுதிட்டீங்களா? அடுத்தது 24 + 2 26 + S. இந்த பக்கம் 2S + 4. இப்போ இந்த S இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த 4 அந்த சைடு கொண்டு போங்க.
இந்த எஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எஸ் ஆயிடும். ஸோ அப்போ 2s மைனஸ் எஸ்ன்னு ஆயிடும், வெறும் எஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த 4 அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4 ஆயிடும். ஸோ 26 மைனஸ் 4 22. ஸோ அப்போ சன்னோட வயசு என்னது 22. இப்போ வயசு சன்னோட வயசு. ஓகேவா? ஃபாதரோட வயசு அப்போ என்னவா இருக்கும்? எஃப் இங்கே போட்டிருக்கோம்ல 24 பிளஸ் எஸ். ஸோ அப்போ 24 பிளஸ் எஸ்ஸுக்கு பதிலாக 22. ஸோ அப்போ என்ன வரும்? 46. ஃபாதரோட வயசு 46. இப்போ என்ன கேட்குறாங்க? பிரசன்டேஜ் ஆஃப் சன் கேட்குறாங்க. ஸோ அப்போ சன்னுக்கு என்ன வயசு கண்டுபிடிச்சிருக்கோம்? 22. ஒரு வாட்டி 2 வாட்டி யோசிச்சு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஈஸி தான் ஒரு வாட்டி புரிஞ்சிச்சுன்னா. ஏன்னா இந்த 2 மெத்தட் தான் ஏஜஸ்க்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நான் பண்ண லைஃப் ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணல, ஏன்னா இதுவுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லா டைம்லையுமே இது கை கொடுக்கும், ஷார்ட்கட் இல்லைனாலும். ஏன்னா ஸ்டார்ட் பண்றதே எப்படின்னு தெரியுமா? ஒவ்வொன்றும் ஒரு டைம்ல வருது இல்லைங்களா? எப்படி எங்க தொடங்குறதுன்னு தெரிய மாட்டேன். சரி, முன்னாடி நம்ம பேச வச்சுட்டு நீங்க அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சரி, கேள்வி இதே மாடல் இருக்குதுன்னா பண்ணலாம். அந்த மாதிரி இதுதான் இரு நபர்களுக்கு வயதுகளுக்கு இடையான வித்தியாசம் 16 ஆண்டு இருக்கும். ஸோ அப்போ நபர் ஒருத்தர் வந்து ஏன்னு வச்சுக்கிங்க, இன்னொருத்தர் வந்து பின்னு வச்சுட்டீங்கன்னு வச்சிங்களேன். இவங்களோட வயசு விஷயத்து ஏ மைனஸ் பின்னு வச்சுக்கோங்க. வித்தியாசம் என்ன சொல்றாங்க? 16 ஆண்டு. நம்ம அப்படியே கொடுத்து சேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷனாக மாற்றுறேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பு. ஸோ 6 ஆண்டுகளுக்கு முன்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா ஏவோட வயசு 6 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருக்கும்? ஏ மைனஸ் 6 இருந்திருக்கும். பியோட வயசு 6 ஆண்டுகளுக்கு முன்பு பி மைனஸ் 6 இருந்திருக்கும். கரெக்டா? பியோட கரண்ட் வயசுக்கு பி, உங்களோட வயசுக்கு 40 கரண்ட் வயசு. 6 ஆண்டுகளுக்கு முன்பு 40 மைனஸ் 6, 6 ஆண்டுகளுக்கு பிறகு 40 பிளஸ் 6. அந்த விஷயத்தை மட்டும் வாங்குறாரு. மூத்தவரின் வயது இளையவரின் வயதை போல 3 மடங்காக இருந்தது. இப்போ மூத்தவர் யாரும் இளையவர் யாரும் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அசூம் பண்ணிக்கலாம். பி வந்து மூத்தவர், இளையவர் வந்து ஏ வந்து மூத்தவர்னு வச்சுக்கலாம். ஏன்னா மூத்தவருக்கு தான் பெரிய வயசு இருக்கும் எப்பவுமே. ஏ மைனஸ் பி வந்து 16னா ஏக்கு தான் பெரிய வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி அசூம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போ யாருக்கு வயசு பெருசு? ஏக்கு தான் வயசு பெருசு. மூத்தவரின் வயது இளையவரின் வயதை போல 3 மடங்கு. ஸோ அப்போ மூத்தவர் வயது இது, இளையவரின் வயதை போல 3 மடங்குனா இது எப்படி எழுதணும்? 3 இன்ட்டு இளையவரோட வயசு ஈக்குவல்ஸ் டு மூத்தவரின் வயது. புரியுதா? இளையவரோட வயது 6 வருஷத்துக்கு முன்னாடி இது, அதோடைய 3 மடங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூத்தவரின் வயது வரும். ஏன்னா நம்ம மூத்தவரோட வயசு 7 வச்சு. ஓகேவா? இப்போ மூத்தவரின் தற்போதைய வயது இருக்கு. ஸோ இப்போ சிம்பிள், இந்த ஏ மைனஸ் பி ஈக்குவல்ஸ் டு 16. இப்போ ஏன்றது என்னது? இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதுனீங்கன்னா ஏன்றது என்னது? இந்த பி மைனஸ் பி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் பி வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ 16 பிளஸ் பி. கரெக்டா? புரியுதுல இந்த லாஜிக்கு? இப்போ இந்த ஏக்கு பதிலாக அதை கொண்டு வந்து உள்ள போடலாம். போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 16 பிளஸ் பி மைனஸ் 6. அது வந்து பி. இது ஏக்கு பதிலாக பிளஸ் பி அப்படியே இதுல போடணும். அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல்ஸ் டு, இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடில். 3b minus AB. அவ்வளோதான். இப்போ பி எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க, பி எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க, நம்பர்லாம் ஒரு சைடில் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 3b ஒரு சைடில் இருக்கு, பிளஸ் பி அந்த பக்கம் போச்சுன்னா அதே மாதிரி நம்பர்லாம் ஒரு பக்கம் 16 இருக்கு ஆல்ரெடி இந்த சைடில் தான், மைனஸ் 6 இருக்கு, இந்த மைனஸ் 18 அந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 18. ஸோ அப்போ 3b மைனஸ் b என்னது? ஓகே, 16 மைனஸ் 6 28. அப்போ பியோட வயசு 14. இது வந்து இளையவரா மூத்தவரா? அப்போ மூத்தவரது a = 16 + b. அப்போ a = 16 + b யோட வயசு என்னது?
அப்போ எவ்வளோ ஒரு ஏவோட வயசு? அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ரெண்டு போட்டு பாருங்க, கால் பண்ணாம நீங்களே அந்த கொஸ்டின் படிச்சு ஒரு போட்டு பாருங்க. 7:9 விகிதத்தில் இருக்கு. 28 கிலோ செம்பு. ஸோ அப்போ செம்பு எவ்வளோ பாட்டு இருக்கு? 28 கிலோவா இருக்கு. அப்போ 7 தான் அந்த 28 கிலோ. அப்பனா இன்டூ 4 பண்ணியிருக்கான்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இங்கேயும் இன்டூ 4 பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 36 கிலோ. ஸோ அப்போ 28 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா, 28 கிலோ செம்பு எடுத்தீங்கன்னா எவ்வளோ துத்தநாகம் கலக்கணும்? 36 கிலோ. புரிஞ்சுதுங்களா? ஜிங்க் காப்பர் 5:3 ரேஷியோல இருக்கு. ஸோ டோட்டல் எவ்வளோ கிராம்? அது 200 கிராம். அப்போ 5 பாட்டு உள்ளது எவ்வளோ கிராம் இருக்கும்? 3 பாட்டு உள்ளது எவ்வளோ கிராம் இருக்கும்? மொத்தம் 8. அப்பனா 200 டிவைட் பண்ணலாம். 825 200. ஸோ 125 125 கிராம் 75 கிராம். கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கு. இந்த விகிதமானது 3:5 மாற எத்தனை கிராம் தாமிரம் சேர்க்க வேண்டும்? ஸோ அப்போ காப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணும்போது அது என்னவா இருக்கணும்? 3:5 மாறணும்னு கேட்குறாங்க ரேஷியோவா பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இதுல இருந்து ஜிங்க் எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா? துத்தநாகம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அப்போ இந்த 125 இங்கேயுமே அது 125 கிராம்ஸ் தான். ஆனா இது வந்து இப்போ அப்போ ஆனா இது இப்போ வந்து 3 பார்ட்ஸ் ஈக்குவலன்ட். அப்போ 1 பார்ட் எவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது 125 கிராம் 1 பார்ட். அப்போ 1 பார்ட்ல 125 டிவைடட் பை 3. அப்போ 1 வந்து 125 டிவைடட் பை 3. அப்போ 5 வந்து எவ்வளவு? 3 நாள் 12 41.6 வரும். அந்த புள்ளி 6 இப்போ வச்சுக்காதீங்க, கடைசியா மாத்தணும். ஏன்னா ஆன்சர்ல பாருங்க வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 125/3 அப்படியே வச்சுக்கோங்க. 125/3 1 பார்ட். ஸோ அப்போ 3 பார்ட்ஸ் வந்து 125 கிராம்ஸ்னா 1 பார்ட் எவ்வளவு கிராம்ஸ்? 125/3 கிராம்ஸ். கரெக்டா? அப்போ 5 பார்ட் எவ்வளவு? 5 பார்ட் வந்து 5 into 125/3 வரும். ஆமா 5 into 625/5 625/3 கிராம்ஸ். கரெக்டா? அப்போ இங்க வந்து என்ன வரணும்? 625/3 கிராம். இப்போ டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்களா? எவ்வளவு சேர்க்கணும்னு கேக்குறாங்க. தாமிரம் எவ்வளவு சேர்க்க வேண்டும்? அப்போ 75ல இருந்து இதுவா மாறி இருக்கு. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னது? இப்போ இரண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அதாவது 625/3 மைனஸ் 75. ஸோ இது 3 இங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 210 225. ஸோ அப்போ 625 மைனஸ் 225/3. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 403. ஸோ அப்போ 1 3s are 3. ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ 10 இருக்கும். திரும்ப அதே மாதிரி 1 இருக்கும். இன்னொரு 3. ஸோ ரிமைண்டர் 1 இருக்கும். 1/. புரிஞ்சுது எப்படி போடுறோம்? நம்பர் சேம், அதே கான்செப்ட் தான், நம்பர் மட்டும் வேற. தங்கம் 10. ஏல வந்து கோல்டு வந்து ஏயுன்னு சொல்லுவாங்க. சியூனா காப்பர். ஓகேவா? சிம்பிள் கெமிக்கல் சிம்பிள் இது. பி வந்து ஏயு கோல்டு, சியு காப்பர். கோல்டு எவ்வளோ? காப்பர் எவ்வளோ? 2 3. இங்க 3 7. ஓகேயா? இல்ல நீங்க சொல்லுதான் எழுதுறீங்க.
இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம் சார். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5. ஸோ அப்போ மொத்தம் வந்து இப்போ 5 கிராம்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. இது 2 கிராம்னா இது 3 கிராம் இருக்கும், மொத்தமாக 5 கிராம் இருக்கும். அதே மாதிரி இங்கே 10 கிராம். கிராம் கிடையாது, ஆக்சுவல் கிராம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துட்டோம். இது 3 கிராம்னா இது 7 கிராம் இருக்கும், மொத்தம் 10 கிராம் இருக்கும். கேள்வியில் பாருங்க, ஈக்குவல் மாசஸ், அதாவது உலோகங்களை கலக்கும் சமநிறைகள் உருக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இந்த பக்கம் 7 வந்துட்டு டபுள் ஆகணும். அப்பனா இது என்ன பண்ணணும்? இன்டூ 2 பண்ணணும். ஸோ அப்போ 2 என்ன வரும்? 6 ஆகணும். எஸ். ஸோ அப்பதான் இது என்ன ஆகும்? 10 ஆகும். 10 ஆகும். புரியுதுங்களா? இப்போ சி உருவாக்குறாங்க. எதை உருவாக்குறாங்க? சி ஏவும் பியும் கலந்து, அதாவது ஏவோடைய காப்பரையும் இப்போ கோல்டையும் காப்பரையும் தான் வச்சு உருவாக்குறாங்க சியை. இப்போ கோல்டு எடுக்கிறேன்னா ஏல இருந்து கோல்டு எடுக்கணும், பில இருந்து கோல்டு எடுக்கணும். ஏல எவ்வளவு கோல்டு இருக்கு? 4. பில 3. ஸோ அப்போ 4 + 3 கிராம், இதுல இருந்து 4 கிராம், அதுல இருந்து 3 கிராம். அதே மாதிரி காப்பர் 6 கிராம் 7. ஸோ அப்போ 6 + 7. ஸோ அப்போ இங்கே 4 + 3 இங்கே 13. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு சியோடைய கோல்டு காப்பர். புரியுதா? 3 பாத்திரத்தோட விகிதம் தானே சொல்றாங்க. அப்போ இதோடைய டோட்டல் கிராம் எவ்வளவு? கிராமோ லிட்டரோ வச்சுக்கோங்க. இது 3 லிட்டர் 2 லிட்டர் மில்க் வாட்டர் தானே சொல்றாங்க. மில்க் வாட்டரு, அதே மாதிரி மில்க் வாட்டரு, இங்கேயும் மில்க் வாட்டர். இப்போ இதோட 3 லிட்டர்னா இது 2 லிட்டர்னு வச்சுக்கோ. 3 லிட்டர் மில்க், இது 5 லிட்டர். இது வந்துட்டு 10 லிட்டர். இது 14 லிட்டர். 15. ஸோ அப்போ இது 5 லிட்டர் 10 லிட்டர் 15 லிட்டர் மூணுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது உங்களுக்கு வேற மாதிரி மாறிடும். மொத்தம் சேர்த்தோம்னா நமக்கு எத்தனை லிட்டர் இருக்குன்னா 30 லிட்டர் இருக்கும். அது அப்படி செய்யக்கூடாது. நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இந்த 5 10 15 இது மூணுத்துக்கும் காமனா ஒரு நம்பர், அதான் எல்சிஎம். எல்சிஎம் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். எல்சிஎம் ஆஃப் 5 10 15 என்ன ஆகும்? இந்த 3 நம்பர் எங்க மீட் பண்ணும்? 5க்கும் 10க்கும் எல்சிஎம் 10, 10 15 எல்சிஎம் போடுங்க. எல்சிஎம் சொல்லுங்க. எல்சிஎம் முடிஞ்சிச்சு இல்ல? இதெல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னே சொல்ற நம்பர்ஸ் இது. 15 எல்சிஎம் 5 தனியா போட்டீங்கன்னா 2 3 வந்துச்சா? 2 3 6 6 6 6 5 இந்த மாதிரி தானே போட்டீங்க. 5 10 15 5 எடுத்துருப்பீங்க. 1 2 3 1 வர வரைக்கும் போடுங்க. 2 எடுத்துட்டீங்கன்னா 1 1 3, அடுத்து 3 எடுத்துட்டீங்கன்னா 1 1 1 வந்துடும் இல்லையா? மேல இருக்கிறது மட்டும் பெருகிக்கிறோம். 5 2 10 10 3 30 எல்சிஎம். அப்போ இந்த 5 நான் 30 மாத்தணும். அப்ப நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும்? இந்த 10ஐயும் நான் 30 மாத்தணும், இதையும் நான் 30 மாத்தணும். அது 2 மாத்தணும். அப்பனா நான் இதுல வந்து 6 மல்டிப்ளை பண்ணணும். சோ அப்போ இது 3:2 என்ன மாறும்? 6 18 12. அதே மாதிரி இங்க 10 எப்போ 30 மாறும்? அப்பனா இங்கேயும் 3 ஆகும். இங்க 3 2 2 11 22. சோ 2 நாள் 8. இப்போ 18 21 22 இது பால். 18 21 22 ஆட் பண்ணுங்க. 43 53 63 பிளஸ் 63 மைனஸ் 2 61. இது வந்து பால். எல்லாத்தையும் சமமாக்குறோம். 3 கண்டெய்னர் இருக்கு. 3 கண்டெய்னர் எப்படி இருக்குன்னா, ஒன்று 5 லிட்டர், அங்கே வச்சிருக்கீங்க 5 லிட்டர், இது 10 லிட்டர், இன்னொன்று 15 லிட்டர் இருக்கு. 5 லிட்டரையும் 15 லிட்டரா, 5 லிட்டரையும் 30 லிட்டரா மாத்துறீங்க, 10 லிட்டரை 30 லிட்டரா மாத்துறீங்க, 15 30 மாத்துறீங்க. எல்லாத்தையும் ஒரே கண்டெய்னர் லெவலா மாத்திட்டு அப்புறமா ஆட் பண்றீங்க. புரியுதா? ஸோ அப்போ 61 இது 8 20 23. கண்டெய்னரை சமமா வச்சாதான் நீங்க அந்த ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதுல என்ன ரேஷியோ? 7 11.
இப்போ இதோட சம் எவ்வளோ 9 இதோட சம்மு அப்போ இது என்ன மாற்றணும் நம்ம இன்டூ 2 ஸோ அப்போ இது என்ன மாறும் அப்புறம் ஆட் பண்ணலாம் ஓகேவா புதிய கலவை என்ன ஒரு ஏயு சியு ஸோ ஏயு எவ்வளோ 14 + 7 21 இல்லையா அதே மாதிரி காப்பர் 4 + ஸோ 7353 டைரக்டா ஆட் பண்றாதீங்க ரெண்டுத்தையும் சமமாக்கிட்டு ஆட் பண்ணுங்க ஸோ in the back there are coins of 25 paise 10 paise 5 paise ஸோ அப்போ 25 காசு இருக்கு 10 காசு இருக்கு 5 காசு இருக்கு ஓகேவா மூணும் டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் இதோட வேல்யூ 25 காசு இது 10 காசு 5 காசு எத்தனை காசு இருந்தால் 1 ரூபாய் வரும் எத்தனை பைசா சேர்ந்தா 1 ரூபாய் வரும் எத்தனை பைசா சேர்ந்தா 1 ரூபாய் வரும் 25 காசு எத்தனை பைசா சேர்ந்தா 1 ரூபாய் கிடைக்கும் 100 பைசா சேர்ந்தாதான் உங்களுக்கு 1 ரூபாய் ஒரு பைசான்றது ஒண்ணு வச்சுக்கலாம் ஒரு பைசான்றது ஒரு ஒண்ணுனா 100 பைசா இருக்கும் அப்பதான் 1 ரூபாய் அப்போ 1 ரூபாய் 100 பைசா வேணும் அப்போ நம்ம எல்லாத்தையும் ரூபாய் கன்வெர்ட் பண்ணுவோம் அப்போ ரூபாய் கன்வெர்ட் பண்ணிக்கிற 25 பைசான்றது எத்தனை ரூபாய் 25/100 இல்லையா ஸோ அப்போ 0.25 rupees இது எல்லாத்தையும் ஒரே மெஷர்மெண்ட் கொண்டு வரும் இதே மாதிரி இங்கே கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா இருக்காது 10 பைசா இது அப்பனா 10/100 0.1 rupees 10ல் ஒரு பங்கு தான் இந்த ரூபாயில் இது 5/100 எல்லாத்தையும் by 100 பண்ணுங்க சிம்பிளா 5/100 பண்ணினா ஒரு 1/20 1/20ன்றது 0.05 இல்லையா 100னால 0னா இங்க இருக்க 0 பாயிண்ட்டை இங்க லெஃப்ட் தள்ளுங்க ரெண்டு ஸோ 0.05 ஓகே எல்லாத்தையும் 100 டிவைட் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் ருபீஸா மாத்துறதுக்கா ஓகே இப்போ இதோட வேல்யூலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா இதோட ரேஷியோ என்ன சொல்றாங்க 1:2:3 இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் நல்லா புரிஞ்சுங்க இது நம்பர் ஆஃப் காயின்ஸ் 1:2:3ன்றது நம்பர் ஆஃப் காயின்ஸ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இப்போ உங்ககிட்ட 25 காசு இருக்கு அப்படின்னா எத்தனை இருக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25 காசு 25 பைசா காயின் இருக்கு 10 பைசா காயின் எத்தனை இருக்கும் உங்ககிட்ட 25 காசு 2 இருக்கு இந்த ரேஷியோ பாருங்க 1:2:3 ஓகேவா 25 காசு உங்ககிட்ட 2 இருக்கு அது வந்து 1 பார்ட்டா புரியுதா 25 காசு வந்து உங்ககிட்ட 2 காயின் இருக்கு அது வந்து ஒரு பங்கு அப்படின்னா 10 பைசா காயின் உங்ககிட்ட எத்தனை இருக்கும் 2 பார்ட் 4 இருக்கும் இல்லையா ஸோ இப்படி பாருங்க 25 காசு காயின் உங்ககிட்ட ஒரு காயின் இருக்கு அப்படின்னா 1 பார்ட் அது நான் என்ன சொன்னா 2 காயின் வச்சிருக்கீங்க அப்பனா ரெண்டு இது வந்து 1 பார்ட் இல்லையா அதோட அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்க்க மாட்டாங்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் காயின்ஸ் ரொம்ப முக்கியம் இதுல இப்போ 2 காயின் வந்து 1 பார்ட் அப்படின்னா 2 பார்ட் எத்தனை காயின்ஸ் வரும் 3 பார்ட் ஸோ இது நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து வேற புரியுதா இப்போ உங்ககிட்ட இது 2 காயின் இருந்துச்சுன்னா இது 4 காயின் இருக்கும் இது வந்து 6 காயின் இருக்கும் ஓகேவா இப்போ இதோட வேல்யூ இது வேல்யூனா அந்த 0.1 ஒரு காயினோட மதிப்பு இவ்வளோ இதுல ஒரு காயினோட மதிப்பு இவ்வளோ இதுல ஒரு காயினோட மதிப்பு இவ்வளோ ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேல்யூ நம்பர் ஆஃப் காயின்ஸையும் மல்டிப்ளை பண்ணிப்போம் இப்போ உங்ககிட்ட 25 காசு காயின் வந்து எத்தனை இருக்கு ஒரு 50 இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு 25 காசோட வேல்யூ என்னது 0.25 அது 50 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு தெரியும் கரெக்டாக இப்போ 500 வச்சுக்கோ ஸோ அப்போ ஒரு 25 காசோட வேல்யூ எவ்வளோ 0.25 இன்டூ 500 காயின் இருக்கு அந்த மாதிரி உங்ககிட்ட ஸோ 500 மல்டிப்ளை பண்றீங்க என்ன வரும் 125 ஸோ அப்போ உங்ககிட்ட 125 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம் கரெக்ட் தானே ஒரு காயினோட மதிப்பு இவ்வளோ உங்ககிட்ட 500 காயின் இருக்கு ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ ரூபாய் இருக்கு உங்ககிட்ட
125 ரூபாய் இருக்கு. புரியுதா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. 0.25 into 1 0.25 plus 2 into 0.1 0.2 plus 0.05 into 3 0.15. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்க. இது மூணுத்தையும் 0.6 rupees. இது வந்து எவ்வளோன்னு சொல்றாங்க? சாரி 0.6 சொல்றாங்க, 13 சொல்றாங்க, 30 rupeesன்றாங்க. ஸோ அப்போ ஒன் பார்ட் எவ்வளோ இருக்கும்? 30 divided by 0.6. இந்த 0.6 எடுக்கிறதுக்கு நான் மேலேயும் கீழே 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 300/6 வரும். ஸோ அப்போ என்ன வரும்? 5 6 30 இல்லையா? ஸோ அப்போ 50 வரும். அப்போ ஒரு ரூபானா 50 வேல்யூ உங்களுக்கு. ஓகேவா? how many 5 paisa coins are there கேக்குறாங்க. ஸோ அப்போ how many 5 paisa coins இருக்கு? 3 5 paisa coins இருக்கு. அப்பனா எவ்வளோ 5 paisa coins இருக்கும்? இப்போ எத்தனை 5 பைசா காயினா? இந்த ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த தங்கம் தண்ணீரை போன்று 19 மடங்கு கனமானது, செம்பு தண்ணீரை போன்று 9 மடங்கு கனமானது. இவற்றை எங்கிருத்தில் கலந்தால் தண்ணீரை போன்று 15 மடங்கு கனமுள்ள உலோக கலவை கிடைக்கும். இது வந்து நம்ம ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். பர்சன்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு டைம் சால்வ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது அலிகேஷன் சொல்லுவாங்க. அலிகேஷன்லாம் உங்களுக்கு கிடையாது, பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணி இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி. அதாவது இங்கே வந்து தண்ணீருக்கும் கோல்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன சொல்கிறாங்க? கோல்டுக்கும் தண்ணீருக்கும், தங்கம் தண்ணீர் என்ன சொல்றாங்க? 19 மடங்குன்றாங்களா? ஸோ அப்போ நான் அந்த 19 இங்கே போட்டுக்கிறேன். நல்லா பாருங்க. கோல்டு வந்து வாட்டர். ஓகே, வாட்டரை கம்பேர் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வாட்டர் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இன்னொன்று என்னது? செம்பு. செம்புனா காப்பரா? ஸோ அப்போ கோல்டு வந்து வாட்டரோட 19 மடங்கு பேசுறது. அதே மாதிரி காப்பர் 9 மடங்கு. ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மடங்கு கிடைக்குது? தண்ணீரோட 15 மடங்கு கிடைக்குது. கரெக்டா? ஸோ அப்போ இது என்ன மடங்குல மிக்ஸ் பண்றாங்க ரெண்டுத்தையும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 19 கோல்டு வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது 19 டைம்ஸ், காப்பரை வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது 9 டைம்ஸ். அதே மாதிரி வர ரிசல்ட்டோட மிக்சரை வாட்டரோட கம்பேர் பண்ணிங்கன்னா 15 டைம்ஸ். இது மாதிரி மிக்ஸ் பண்றாங்கன்னா என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஹையர் குவான்டிட்டி மிடில் குவான்டிட்டியோட சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 19 - 15 4. அதே இது 15 இது வந்து 15 9ல மைனஸ் பண்ணீங்கன்னா 6. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுவோம். 3 2. ஸோ அப்போ 3:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுவாங்க இதை. அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ in a bag there are coins of 25 paise, 10 paise, 5 paise. So bagல என்ன டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்கு? 25 பைசா, 10 பைசா, 5 பைசா. இப்போ இந்த மாதிரி கேள்வி இல்லாம ரெண்டு விஷயம் நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து வேல்யூ, இன்னொன்று நம்பர் ஆஃப் காயின்ஸ். வேல்யூனா என்னன்னா ஒரு காயினோட வேல்யூ, ஒரு காயினோட மதிப்பு தான் வேல்யூன்னு சொல்லுவோம்.
இப்போ ஒரு காயினோட மதிப்பு எவ்வளோ? 25 பைசா. 25 பைசா காயின் எடுத்தீங்கன்னா அதோட மதிப்பு 25 காசு. நீ 10 பைசா எடுத்தீங்கன்னா 10 காசு. அதே மாதிரி 5 பைசா எடுத்தீங்கன்னா 5 காசு அதோட மதிப்பு இல்லையா? ஸோ அப்போ அதோட மதிப்புன்றத ரூபாயில எழுதிக்குவோம் எல்லாத்தையும். ஏன் ரூபாயில எழுதுறோம்? ஏன்னா சம்டைம்ஸ் இதுலேயே வந்து 1 ரூபாய் காயினும் உள்ள வரும். அப்போ எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்ல இருக்காது. இது வந்து பைசால இருக்கும், அது ரூபாயில இருக்கும். ஸோ எப்பவுமே என்ன பண்ணிக்க பெட்டர் இருக்கு, எல்லாத்தையும் ரூபாயில மாத்திங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஒரு ரூபாயில எவ்வளவு காசு இருக்கு? 100 பைசா இருக்கு. 1 பைசா வந்து 100. 1 ரூபாயில வந்து 100 பைசான்றதுனால இங்க எழுதிடுறேன். 1 ரூபாயில 100 பைசே. அப்போ நமக்கு எவ்வளவு பைசா இருக்கு? 25 பைசா. ஸோ அப்போ 25 பைசேன்றது எவ்வளவு ரூபா? ரெண்டு பக்கமும் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் 100 டிவைட் பண்ணி இன்டூ 25 பண்ணுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 0.25 ருபீஸ் வரும். இது கால் பங்கு தானே இதோட. அதே மாதிரி 1 ரூபாயில கால் பங்கு எவ்வளோ? 0.25 ருபீஸ். ஸோ அப்போ இதோட மதிப்பு எவ்வளோ? 0.25 ருபீஸ். பைசா கிடையாது, ருபீஸ். இப்போ இங்க அது வந்து 10 பைசா வந்து 0.10. இங்க 0.05 ருபீஸ். ஓகேவா? சிம்பிள். இது வந்து வேல்யூ. அடுத்தது நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் காயின்ஸ்னா ஒன்று எவ்வளோ இருக்கு? 25 காசு எவ்வளோ இருக்கு? 10 காசு எவ்வளோ இருக்கு? 5 காசு எவ்வளோ இருக்கு ஒரு மூட்டையில? ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஒரு மூட்டையில எடுத்தீங்கன்னா 1:2:3 ரேஷியோவில் இருக்குன்றாங்க. இது 1 பங்கு இருந்துச்சுன்னா இது 2 பங்கு இருக்கும், இது 3 பங்கு இருக்குன்றாங்க. புரியுதா? ஸோ இப்போ ரெண்டே விஷயம் தான், ஒன்று வேல்யூ, இன்னொன்று நம்பர் ஆஃப் காயின்ஸ். இப்போ வேல்யூவே நம்பர் ஆஃப் காயின்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, உங்ககிட்ட 5 காசு, 5 பைசா இருக்கு, 10 பைசா இருக்கு, அதே மாதிரி 15 5 பைசா இருக்கு. மொத்தம் உங்ககிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்கு? 5 காசுனா 1.4 ரூபா. 10 காசு 1 ரூபா. மொத்தம் ஆட் பண்ணிட்டே வராது. முதல்ல 1.25, இப்போ 1 ரூபாய், 2.25, அப்புறம் 15 5 காசு, 15 5 காசு, 75 காசு. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கு உங்ககிட்ட? 2 ரூபா. 2 ரூபாய், 2.25 ரூபாய் ஆல்ரெடி இருந்துச்சு, பிளஸ் ஒரு 75 காசு, மொத்தம் 3 ரூபாய். இப்போ இதுதான் நம்ம பண்ண போறோம். புரியுதா? இப்போ இது வந்து 25 காசு, இது எவ்வளோ இருக்கு? ஒரு பங்கு இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 0.25. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும்? 0.6 இல்லையா? 0.2, 0.15, 0.35, 0.25, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 0.60 வரும் இல்லையா? இது வந்து எவ்வளவு ரூபான்னு சொல்றாங்க? 30 ரூபாய் மொத்தமா இருக்குன்றாங்க. ஸோ அப்போ அந்த 30 ரூபாய் தான் இது 0.60னா ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 30 டிவைடட் பை 0.6. இப்போ இந்த பாயிண்ட் எடுக்கணும்னா இன்டூ 10. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 300/6. ஸோ இது வந்து 5 × 60, ஸோ அப்போ 50. ஸோ அப்போ ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோ? ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளோ? 50. ஓகேங்களா? ஒரு பங்கோட மதிப்பு 50 காயின். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? ஹவு many 5 பைசே காயின்ஸ் ஆர் தேர்? 5 பைசா காயின் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. 5 பைசா காயின் எத்தனை இருக்கு? 5 பைசா எங்க இருக்கு? இங்க இருக்கு. காயின் எத்தனை இருக்குன்றது இந்த நம்பர் ஆஃப் காயின்ஸ். எவ்வளோ இருக்கு? 3 பங்கு இருக்கு. ஸோ அப்போ 3 பங்கோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? ஒரு பங்கோட மதிப்பு 50னா 3 பங்கோட மதிப்பு 180. அவ்வளோதான், சிம்பிள். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பைசா வேல்யூ எடுத்துட்டீங்கல்ல, வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு? 0.5. இது ருபீஸ்ல 25 ருபீஸ், இது 0.1 ருபீஸ். ஓகே, இது வேல்யூ. நம்பர் ஆஃப் காயின்ஸ் சார் இது 0.5 50 போடுறதா?
இப்போ மட்டும் 5 கொண்டாந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வச்சா கரெக்டாக ஓகே நான் இதை போட்டேன். மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு 5 9 4 5 9 4 4 ஓகே. கீழே போடுங்க. 2 ரூபா 50 காசு. ஸோ அப்போ 2 ரூபா 2.5 ஆகுது. 5 5 சார் 25 ஆமாம். ஓகே இங்கே இங்க வந்து 2 ரூபா 25 காசு. 18 22 வந்து 0.4 rupees. 0.4 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? இங்க ஆட் பண்ணும்போது 2.5 2.25 வந்துட்டு 4 ரூபா 75 காசு ஆயிடுச்சு. 5 ரூபா 15 காசுங்களா? இல்லை ஆட் பண்ணால் உங்களுக்கு 4 + 5 9 9 + 2 11 தானே 1 4 5.15 தானே வரும். 4. அதான் சார் இப்போ நான் வந்துட்டு அப்படியே ரூபாவா கவுண்ட் பண்ணேன். நீங்க அப்படியே வச்சிட்டீங்க. 25 225 இப்படி வந்துச்சு. அதுவே போடலாம். 4.75 காசு 25 225 4 தான் வரும். ஸோ இது மொத்தம் எவ்வளோ 515 வரும். கரெக்ட் தானே? இல்ல சார் நான் 40 தான் போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன போட்டீங்க? மேல் ஸ்டெப்லயே வரல. மேல 51.5 வந்துருச்சு எனக்கு. சரி 51.5 வந்தது வந்துட்டு அவங்க எவ்வளவு காசு சொல்றாங்கன்னா 309 சொல்றாங்க. இது விட்டுருவா அப்போ இது வேண்டாமா? அது வேண்டாம். சரி ஓகே. 5.15 என்பது 5.15 வரும். 5.15 என்பது வந்துட்டு 309 ரூபா. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு கண்டுபிடிங்க? ஸோ அப்போ 309 டிவைடட் பை 5.15. ஸோ நான் 5.15 இருக்குல்ல, புள்ளிக்கு அப்புறம் 2 இருக்கு. அப்படின்னா நான் என்ன பண்ணிக்குவேன்? இன்டூ 100. ஸோ அப்போ உங்களுக்கு மேலே என்ன வந்துடும்? 30900 கீழே 515. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 5 5 1 5 are 5 3 5 are 15. 5 டேபிள் அடிக்கிறேன். 6 5 are 30 1 5 are 5 4 8 5 are 40 0 103 அடிக்கலாமா டைரக்டா? 6 டைம்ஸ் இது 6 into 6 6 3 18 618 வரும். ஸோ அப்போ 60 வரும். கரெக்டா? ஸோ அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 60 ரூபாயில் 60 காயின்ஸ் ஒரு பங்கு இருக்குது. நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? ஒவ்வொரு நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 50 பைசா காயின் எவ்வளோ இருக்கு? 25 பைசா காயின் எவ்வளோ இருக்கு? 10 பைசா காயின் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 50 பைசா காயின் எவ்வளோ இருக்கு? ஸோ அப்போ 5 into 60 300 காயின்ஸ் இருக்கு. எது 300 காயின்ஸ் இருக்கு? 50 காசு 300 காயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி 25 காசு எவ்வளோ இருக்கு? 540 காயின்ஸ். அதே மாதிரி 10 பைசா காயின்ஸ் 40. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? 540 240. ஓகேவா? அதே மெத்தட் தான். சிறுமிகளின் சதவீதம் இல்ல முதல்ல கேள்விப்பட்டீங்க. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் who participated in examination 4:3. ஸோ இப்போ எவ்வளோ பேர் எக்ஸாமில் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்டால் 4:3 பாய்ஸ் வந்து 4% பேரு, girls வந்து 4 பங்கு. டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who passed the examination is 80. ஸோ எவ்வளோ சதவீதம் பேர் அவங்க பாஸ் ஆகிருக்கிறாங்க? 80% பேர். இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து 40 30ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ டோட்டல் எவ்வளோ பேர்? டோட்டல் 70 பேர் எக்ஸாமில் பங்கு எடுத்துக்கிட்டாங்க. இதில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க? 80% பேர். பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் எவ்வளோ? 80% பேர். அப்போது பாஸ் ஆனவங்க எவ்வளோ? ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ? பாஸ் ஆனவங்க 80%, ஃபெயில் ஆனவங்க 20%. 80% எவ்வளோ? 70ல் 10% 56. ஃபெயில் ஆனவங்க இல்லையா? ஸோ இப்போ பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க பிரிச்சாச்சு. அப்புறம் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் who passed this 90. இப்போ கேர்ள்ஸ்ல எடுத்துங்க. கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் மொத்தம்? இதுல பாஸ் ஆனவங்க எவ்வளோ?
90% பேர். 90%. அப்போ ஃபெயில் ஆனவங்க தனியா பிரிச்சுக்கலாம் அதை வச்சு. ஸோ அப்போ எவ்வளவு பேர் பாஸ் ஆகிறாங்க? 30ல வந்துட்டு ஒரு 10% 3, 9 3 27. எவ்வளவு பேர் ஃபெயிலு? ஸோ அப்போ மொத்தம் பாஸ் ஆனவங்கள 27 பேர் கேர்ள்ஸ். அப்போ மொத்தம் எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க? 56 பேர். அப்போ பாய்ஸ் எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருப்பாங்க? 56 மைனஸ் 27 இல்லையா? டோட்டல் மைனஸ் கேர்ள்ஸ் எவ்வளவு பாஸ் ஆயிருக்காங்க, மிச்சம் பாய்ஸ் இருப்பாங்க, கரெக்ட் தானே? அப்போ எவ்வளவு இருக்கும்? 9 29. இது வந்து பசங்க எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க, பாய்ஸ் எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க, இதை வந்து பர்சன்டேஜா கேட்குறாங்க. பர்சன்டேஜா கேட்டாங்கன்னா 29 டிவைடட் பை என்ன போடணும்? டோட்டல் இன்டூ 100. 0 0 கட் பண்ணிக்கலாம். 29/7 3 7 21 4 7 28. ஸோ இப்போ 4ல ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் எதா இருக்கா? இல்லை பர்சன்டேஜா பாய்ஸ் பாஸ்ன்னு தானே சொல்றாங்க. தேர்ச்சி பெற்றவங்க சதவீதம் தானே கேட்கணும். இல்ல பாஸ் ஆனவங்க எவ்வளவு கேக்குறாங்களா? 56 பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் பாஸ்னா 56 பாஸ் ஆனவங்க எவ்வளவு பாய்ஸ் கேக்குறாங்க. கேள்வி நல்லா கேட்டிருக்கலாம், பட் பாஸ் ஆனவங்களே எவ்வளவு பாய்ஸ் கேட்கறாங்க. ஸோ அப்போ 29 பை 56 டிவைட் பண்ணிக்கலாம். 0.55 25 28. ஸோ அப்போ 10 ஆல்ரெடி பாயிண்ட் வச்சாச்சு. 5 எப்படி வரும்? சாரி, பாய்ஸ்ல எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க? 40 தான் நீங்க சொன்னது. சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ பாய்ஸ்ல எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னா டிவைடட் பை 40. ஸோ 0 0 2 5 1 2 4 2 8.5. ஸோ 5 5 25 4 5 22 1 5 5 7. ஸோ பாய்ஸ்ல எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க?
இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். இன்கம் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். ஸோ அப்போ பர்சன் ஒன்னோடைய இன்கம் ரேஷியோ என்ன சொல்றாங்க? 9:7. இந்த பர்சனுக்கு 9னா இந்த பர்சனுக்கு 7 இன்கம். அதே இது எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 4. ஸோ இது 4, இது 3. ஓகேவா? இப்போ சேவிங்ஸ் எவ்வளோ சொல்றாங்க? 2000 ரூபாய். ரூபாய். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் தான் உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 9x, இது வந்து 7x. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா இது 4y, இது 3y. ஸோ அப்போ ஈக்குவேஷன் அது 9x ஈக்குவல்ஸ் டு 4y பிளஸ் 7x ஈக்குவல்ஸ் டு 3y பிளஸ். புரியுதா? ஏன்னா அவங்க இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் கொடுக்கல. எது ரெண்டுத்துக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எக்ஸ் போட்டுக்கணும். இப்போ 9x 7x 4y 3y. ஓகேவா? அது 9xன்றது முதல் பர்சன் வாங்கின சேலரி, அவர் செலவு பண்ணது 4y, சேமிச்சது 2000. அதே மாதிரி ரெண்டாவது வருமானம், அவருடைய செலவு, அவருடைய சேமிப்பு. ஓகேவா? இப்போ ஷார்ட்கட் இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேமிப்பு வந்து சேம் தானே, 2000 தானே. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேமிப்பு சேமா வச்சுக்கு இது பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 9x minus 4y equals to 2000. அதே மாதிரி இங்க 7x minus 3y. ஸோ இந்த 2000 ரெண்டு பக்கமும் சேம்னா அப்போ இது ரெண்டும் சேம் தானே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம் தான். ஸோ அப்போ 9x minus 4y equals to 7x minus 3y equal to இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சு சைடு கொண்டு வந்தது 9x minus 7x வரும். ஸோ அப்போ 2x இந்த சைடு இங்கே இருந்து இங்கே வச்சு 1y மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? 7y 4y minus 3y இங்கே மைனஸ்ல தான் இருக்கும். இது வந்து மைனஸ்ல இருந்து ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா y. y மட்டும் நினைக்குது. ஸோ அப்போ 2x equals to y. ஓகேவா? சரி. 2x equals to y னா அதாவது xக்கும் yக்கும் ரேஷியோ என்ன வரும்? 1:2 வரும். இந்த y கீழே கொண்டு வாங்க, இந்த 2 கீழே கொண்டு வாங்க. ஸோ 1:2 வரும் xக்கும் yக்கும். அதாவது x வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா y என்னவா இருக்கும்? 2 இருக்கும்ன்றாங்க. நல்லா கவனிங்க. x வந்து 1 இருக்கும்னா இது 9, y x 1 இருக்கும்னா இது 7, y 2 இருக்கும்னா இது 8. அதே மாதிரி இங்க y 2 இருக்கும்னா 6. இப்போ 9க்கும் 8க்குள்ள வித்தியாசம் என்னது? 7க்கும் 6க்குள்ள வித்தியாசம் அந்த 1 தான் 2000 ரெண்டுத்துலையுமே. ஓகேவா? அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இவரோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ? 9 பார்ட். 1 பார்ட் எவ்வளோ? 2000. அப்போ 9 பார்ட்டு இங்கே ஓகேவா? இருங்க சிம்பிளா சொல்றேன். இன்னொரு விஷயம் கூட இருங்க, சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒருத்தரோட வருமானம் 9 பார்ட், இன்னொருத்தரோட வருமானம் 7 பார்ட். இது வந்து இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு சொன்னாங்க? 4, 3 இல்லையா? சேவிங்ஸ் 2000. இது வந்து ரூபாய். இது இப்போ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபரன்ஸ் எடுப்போம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸு? இது ரெண்டுத்துக்கும் இந்த டிஃபரன்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ இது என்ன மாறும்? 8, இது 6, இது 7. இந்த ரெண்டு எதுவுமே அங்க 2, 3, 6. அதே மாதிரி இது வந்து 9, இது 7. ஸோ இப்போ இந்த 9க்கும் 8க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? 1. அதே மாதிரி இந்த 7க்கும் 6க்குள்ள வித்தியாசம் அதுதான் இந்த 2000. ஸோ ஒரு பார்ட் வந்து 2000னா 9 பார்ட்டோட வேல்யூ என்னது? 18000. 7 பார்ட்டோட வேல்யூ 14,000. ஓகேவா?